ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இயல் 5 தாங்க நம்ம டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் படிக்கிறவங்கள விட ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கூல் புக் வைஸ் படித்தா டைம் வேஸ்ட் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. கம்பல்சரி வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூல் புக் வைஸ் வந்து படித்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது தான். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஜிஎஸ் பகுதிகளுக்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, இன்றைக்கான முதல் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, ஆசாரக்கோவை டாஸ் வெண்பாக்களை கொண்டது. ஸோ ஆசாரக்கோவைங்கிறது மொத்தம் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100 வெண்பாக்களை கொண்டது. பொருளை பொருத்தி எழுதுக. ஒப்புரவு, பார், பண், இளைத்து, இது எல்லாத்துக்கும் சரியான பொருள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேட்ச் பண்ணி காட்ட போகிறோம். சரிங்க, ஒப்புரவு அப்படிங்கிறது என்னென்னா பிறருக்கு உதவி செய்தல். அடுத்தது பார் அப்படிங்கிறது என்ன வரும்னா உலகம். அடுத்து பண் அப்படிங்கிறது இசை. அடுத்து இளைத்து அப்படிங்கிறது இந்த பதித்துன்னு வரும், அப்படி இல்லாட்டி செய்து அப்படிங்கிறது வந்து வரும். சரி, அப்போ 4, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்த 3வது கொஸ்டின், திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கும் நாள் அப்படின்னா தை முதல் நாள். ஓகேங்களா? திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கக்கூடிய நாள் வந்து தை முதல் நாள். அடுத்தது, அக்காலத்தில் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்ட பண்டிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை. சரிங்களா? அடுத்தது, நடைமுறை ஆண்டு 2020 எனில் திருவள்ளுவர் ஆண்டு என்னவாக இருக்கும்? ஸோ திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31ன்னு தெரியும். அப்போது இப்போ என்ன ஆண்டு இருக்கோ அது கூட ப்ளஸ் 31 மட்டும் சேர்த்துக்கணும். அப்போ 2051ன்னு வருங்களா? சரி, அப்போ எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் வந்து இருக்குது. அடுத்தது 6வது கொஸ்டின், அறுவடை திருநாள் லோரி என்று கொண்டாடப்படும் மாநிலம் எது? ஸோ லோரி அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய மாநிலம் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய பஞ்சாப். அடுத்தது, மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய நரசிம்மவர்மன். சரிங்களா? அடுத்தது, சிற்பக்கலை டாஸ் வகைப்படும். ஸோ சிற்பக்கலை மொத்தம் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அடுத்தது, மயங்கோலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஸோ மயங்கோலி எழுத்துக்கள் மொத்தம் 8ங்க. இந்த லகரத்தில் வந்து 3 இருக்கும், ரகரத்தில் 2 இருக்கும், நகரத்தில் 3 இருக்கும். அப்போ 3, 3, 6, 7, 8. ஓகேங்களா? லகரம்னா என்னதுங்க அப்படின்னா இந்த லா இருக்குது இல்லைங்களா, இந்த 3. ரால 2 இருக்குது, அதே போல் 4 3 இருக்குது. ஓகேங்களா? அப்போ மொத்தமாக சேருங்க 8. அப்போ மயங்கொலி வந்து எத்தனைங்க? 8 வந்து இருக்குது. ஓகேவா? அடுத்து 10வது கொஸ்டின், சிற்பக்கலை கூடமாக திகழும் மாமல்லபுரம் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா 4 தலைமுறைகள். ஓகேங்களா? அடுத்தது, பிறரிடம் நான் டாஸ் பேசுவேன். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்தது, பிறருக்கு நாம் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டாஸ் ஆகும். ஸோ பொறுத்து கொள்ளுறது அப்படின்னா பொறை. ஓகேங்களா? அடுத்தது, அறிவு கூட்டல் உடைமை அப்படிங்கிறத எப்படி நம்ம சேர்த்து எழுதலாம் அப்படின்னா அறி உடைமை. ஆப்ஷன் ஏல இருக்க மாதிரி நம்ம சேர்த்து எழுதலாம். அடுத்து 14வது கொஸ்டின், இவை கூட்டல் எட்டும் அப்படிங்கிறத நம்ம எப்படி சேர்த்து எழுதலாம் அப்படின்னா இவை எட்டும். ஆப்ஷன் பியில் இருக்க மாதிரி எழுதலாம். அடுத்தது, நன்றி அறிதல் அப்படிங்கிறத நன்றி கூட்டல் அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பியில் இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்து எழுதலாம். அடுத்தது, பொறையுடைமை அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறை கூட்டல் உடைமை. ஆப்ஷன் டியில் இருக்கிற மாதிரி நம்ம பிரித்து எழுதலாம். அடுத்தது, பாட்டிசைத்து அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்க மாதிரி பாட்டு கூட்டல் இசைத்து அப்படின்னு வந்து நம்ம பிரித்து எழுதலாம். அடுத்து, கண்ணுறங்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற மாதிரி கண் கூட்டல் உறங்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து எழுதலாம். அடுத்தது, வாழை கூட்டல் இலை அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து சேர்த்து எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்க மாதிரி வாழை இலை அப்படின்னு வந்து சேர்த்து எழுதலாம். அடுத்து 20வது கொஸ்டின், கை கூட்டல் அமர்த்தி அப்படிங்கிறத நம்ம எப்படி சேர்த்து எழுதலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்க மாதிரி கை அமர்த்தி அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து எழுதலாம். அடுத்தது, உதித்த அப்படிங்கிறத எதிர்ச்சொல் எப்படி எழுதலாம் அப்படின்னா உதித்த அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் மறைந்த. அடுத்தது, கதிர் முற்றியதும் டாஸ் செய்வர். ஸோ கதிர் வந்து முற்றியதும் என்ன செய்வாங்க? அறுவடை செய்வர். அடுத்தது, விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் டாஸ் கட்டுவர். மாவிலையால் என்ன போடுவாங்க? தோரணம் கட்டுவர். அடுத்தது, பொங்கல் கூட்டல் அன்று அப்படிங்கிறத நம்ம எப்படிங்க சேர்த்து எழுதலாம்? ஆப்ஷன் ஏல இருக்க மாதிரி பொங்கல் அன்று அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து எழுதலாம். அடுத்தது, போகி பண்டிகைங்கிறத எப்படி பிரிக்கலாம்? அந்த இப்போ மட்டும் எடுத்துகிட்டு போகி கூட்டல் பண்டிகைன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏல இருக்கிற மாதிரி நம்ம எழுதலாம். அடுத்தது, பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். சரிங்களா? அடுத்தது, பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டு போன மரத்தை காண என்ன தரும்? துன்பம் தரும். அடுத்து, விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? ஸோ நம் முகம் மாறினால் விருந்தினரின் முகம்
வாடும். அடுத்தது நிலையான செல்வம் அப்படிங்கிறது என்னதுங்க? ஸோ நிலையான செல்வம் அப்படிங்கிறது ஊக்கம். ஊக்கம் இருந்துச்சுன்னா எதை வேணாலும் சம்பாதிக்க முடியும் இல்லைங்களா? ஸோ நிலையான செல்வம்ங்கிறது ஊக்கம். அடுத்தது 30வது கொஸ்டின், ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். ஸோ ஆராயும் அறிவு உடையவர்கள் வந்து பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க. பொருளுடைமை அப்படிங்கிறது எப்படி பிரித்து எழுதலாம்? பொருள் கூட்டல் உடைமை அப்படின்னு வந்து நம்ம பிரித்து எழுதலாம். அடுத்தது உள்ளுவது கூட்டல் எல்லாம் அப்படிங்கிறத உள்ளுவதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து எழுதலாம். ஆப்ஷன் பியில் இருக்க மாதிரி உள்ளுவதெல்லாம்னு சொல்லி சேர்த்து எழுதலாம். அடுத்தது பயன் கூட்டல் இலா அப்படிங்கிறத பயன் இலா அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? சேர்த்து எழுதலாம். ஆப்ஷன் ஏல இருக்க மாதிரி சேர்த்து எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது 34வது கேள்வி, ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஸோ ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஓகேங்களா? அடுத்தது பெருவாயின் முள்ளியாரோட ஊர் வந்து என்னதுங்க? கயத்தூர். என்னது? கயத்தூர். அடுத்தது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது எந்த நூல்? ஸோ நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிறது வந்து ஆசாரக்கோவை. ஓகேங்களா? இது ஸ்கூல் புக்லேயே நமக்கு அப்படியே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஆசாரக்கோவை டேஸ் நூல்களில் ஒன்று, 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அறக்கருத்துக்களை சொல்லுது அப்படின்னால அது எந்த நூலில் வந்துடும்? 14 கீழ்கணக்கில் தான் வந்துடும் இல்லைங்களா? அடுத்தது பொறுத்துக, நந்தவனம், நட்டல், நன்றி எறிதல். ஸோ நந்தவனம் அப்படிங்கிறது என்னதுங்க? பூஞ்சோலை. ஸோ நந்தவனம் அப்படிங்கிறது பூஞ்சோலை. நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். நன்றியறிதல்னா உதவியை மறவாமை. அப்போ ஸ்ட்ரைட்டாக 1 2 3 வருது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. அடுத்தது முக்கணியில் பொருந்தாதது எது? முக்கணினா என்னது? மா, பலா, வாழை. அப்போ கொய்யா அப்படிங்கிறது நமக்கு பொருந்தாதது. அடுத்து வந்து தாலாட்டு டேஸ் இலக்கியங்களுள் ஒன்று. தாலாட்டுங்கிறது வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. அடுத்து பாருங்களேன், தாள் என்பதன் பொருள் என்னதுங்க? தாள் அப்படிங்கிறதோட பொருள் நாக்கு. நாவை அசைத்து பாடுவதுங்கிறதான் தாலாட்டு. அப்போ தாள்ங்கிறது நாக்கு. அவ்வளோதாங்க. அடுத்து 42வது கேள்வி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகளை கூறியவர் யாருங்க? பவனந்தி முனிவர். சரிங்களா? யார்? பவனந்தி முனிவர். நன்னூல் எழுதினார் இல்லைங்களா? அவர் தான். அடுத்தது நன்னூலை எழுதியவர் யார்? இப்போ தான் சொன்னேன், பவனந்தி முனிவர். அடுத்தது தொல்காப்பியத்தை வழிநூலாக வைத்து இயற்றப்பட்ட நூல் எதுங்க? ஸோ தொல்காப்பியத்தை வழிநூலாக வைத்து இயற்றப்பட்ட நூல் தான் வந்து இந்த நன்னூல். ஓகேங்களா? அடுத்து மாமல்லன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஸோ மாமல்லன் அப்படிங்கிறவர் கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா? அடுத்தது பொறுத்துக்க, வானம், வானம், பனி, பனி. ஸோ இந்த மயங்கொலி வேறுபாடை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வானம் அப்படிங்கிறது வெடி. சரிங்களா? இந்த 2 சொல்லி நான் வரக்கூடிய வானம் ஆகாயம். இந்த 3 சொல்லி நான் வர பனி வந்து வேலை. 2 சொல்லி நீ வரக்கூடிய பனி வந்து குளிர்ச்சி. அப்போ 2 1 4 3 2 1 4 3ங்கிறது ஆப்ஷன் சியில் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. சி தான் நமக்கான ஆன்சர். அடுத்தது தவறான இணையை கண்டுபிடி. ஏரி அப்படிங்கிறது நீர்நிலை. இந்த ஏரிங்கிறது வந்து இறங்கு. கூரைனா புடவை. சரி, இதில் எது தப்புனா இந்த ஏரி வந்து நீர்நிலை. ஓகே தான். இந்த கூரைனா புடவை. ஓகே தான். இந்த ஏரி வந்து மேலே ஏரி அப்படிங்கிறதான வரணும். இறங்குன்னு சொல்லிட்டு தவறாக கொடுத்துருக்கனால ஆப்ஷன் 2 மட்டும் தவறானது. ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? சரி, அடுத்தது வெல்கம் அப்படிங்கிறது என்னதுங்க? வெல்கம்னா நல்வரவு. டிஃபன் அப்படிங்கிறது வந்து சிற்றுண்டி. ட்ரெஸ்னால் ஆடை. அப்படியே ரிவர்ஸில் வருது. 3 2 1ன்னு வரனால நமக்கு ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ தான் நமக்கான சரியான ஆன்சர். அடுத்தது வந்து பாருங்களேன், சிரம் என்பது என்னதுங்க? சிரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய தலை. அடுத்து கடலுக்கு வேறு பெயர் என்னதுங்க? பறவையும் கடலுக்கு வேறு பெயர் தான். ஆழியும் வேறு பெயர் தான். அழுவமும் கடல் தான் குறிக்கும். அப்போ இங்கே வரக்கூடிய ஆப்ஷன் டியில் இருக்க அனைத்தும் 3மே கடலுக்கான வேறு பெயர்கள் தான். அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியானது. அவ்வளோதாங்க. ஸோ லெசன் 5ல் எப்படிலாம் கொஷின்ஸ் வந்து வரலாமோ அது எல்லாமே வந்து டாப் டு பாட்டம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் திருக்குறள் சீரிஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கோம். புது சிலபஸில் இருக்கக்கூடிய 20 அதிகாரங்களும் உங்களுக்கு நாங்கள் அதிகாரம் வைஸ் வந்து 1 by 1 டீச் பண்ணி வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டும் தனியாகவே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி அதையும் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேச்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து என்னென்ன டெஸ்ட் பேச்சஸ் அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கான நியூ சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. வித் மெட்டீரியல்ஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்துடும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா
தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் மூணுமே கம்ப்ளீட்டாக கவர் ஆகி வர மாதிரியான ஒரு பேட்சுமே வந்திருக்கு. நிறைய ஆஃபர்ஸும் வந்து போயிட்டுருக்குங்க. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் 6th ஸ்டாண்டர்ட் 6வது இயலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.